பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்று வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இரு அணிகளும் ஒன்று சேர்வதற்கான பேச்சுவார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த பந்தத்துக்கு, அதாவது இணைப்புக்கு காரணம் நிர்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். பந்தத்துக்கு நிர்பந்த காரணம் என்ன? நிர்பந்தம் ரெண்டு விஷயம். ஒண்ணு அவங்க அணி மாறி நம்பிக்கை வாக்களிச்சதுனால இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அந்த ஆக்டுக்கு அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு நெருங்கி வந்துருச்சு. ஆகையினால அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வேற பதவி இல்லாட்டாலும் எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக்கணும் என்கிற அடிப்படையா அவங்க வேற வழி இல்லாம அதிமுக போய் அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையான சமரசத்தில் நெருங்கி சமரசத்துக்கு வந்துட்டு அவங்க அந்த பதவி நீக்கம் தகுதி இழப்பு மனுவை வித்ரா பண்ணிப்பாங்க. இதனால அவங்க தப்பிச்சுப்பாங்க. இந்த நிர்பந்தம் அவங்கள பந்தத்தை ஏற்படுத்துக்கு ஒன்று. ரெண்டாவது, தாவேகா பக்கம் சேர்ந்தாலும் இனிமே பயன் இல்லை. ஏன்னா தாவேகாவுக்கு போதிய பலம் ஆட்சியில் நீடிப்பதற்கான போதிய பலம் உறுதியாயிடுச்சு. இனிமே நம்ம அங்க போய் எந்த பலனும் கிடையாது, எந்த அமைச்சர் பதவியும் கிடையாது. 35 பேர் அமைச்சர்கள் ஆயிட்டாங்க. இனிமே இடமும் கிடையாது, வேகன்சி கிடையாது என்கிற காரணமும் அதனால அவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை விளையாதனால இந்த மாற்று தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு சென்றவர்கள் மீண்டும் இணைகிறார்கள். அதாவது இணைகிறார்கள் சொல்றது கூட சரியில்லை. மறுபடியும் பழைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தலைமை அந்த கட்டுப்பட்டு திரும்பி வர்றாங்கன்னு சொல்லணுமே தவிர இதுல பிளவுன்னு இருந்தா தான் இணைப்பு, பிளவு இல்லை. அதனால இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அவ்வளவுதான் சார். இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு மற்றும் சிவி சண்முகம் இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் சரியில்லை, தலைமை சரியில்லை, இதுதான் அதிமுக தோல்விக்கு காரணம் மற்றும் திமுக உடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பிடிக்கல, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லிதான் இவங்க வெளியே வந்தாங்க. இப்ப மீண்டும் இவங்க போயிட்டு இணையறதுக்கு காரணம் இதை முக்கியமா அவங்களுக்கு தாவேக அமைச்சரவையில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால மீண்டும் இந்த கூட்டணியோட இணைய முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்னும் நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே. தாவேகால அமைச்சர் பதவியிலும் இடம் கிடையாது. தாவேகால இணைந்து அந்த கூட்டணியில் சேருவதற்கும் வழி கிடையாது. அந்த சூழ்நிலை மட்டும் இல்ல, தகுதி அது இல்லாதனால தகுதி இழப்பு அப்படிங்கிற டிஸ்குவாலிபிகேஷன் என்கிற ஒரு கத்தி பாயுங்கிறதுனால தான் மறுபடியும் இந்த பக்கம் சேர்ந்திருக்காங்க. சேர்ந்து அவங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மனுவை வித்ரா பண்ண செய்வாங்க. தகுதி இழப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. அதே தான் வலியுறுத்துறேன். அதனால இது மற்ற அதாவது நீங்க கேட்ட கேள்வியில முதல் பகுதி எடப்பாடி பழனிசாமியோட தகுதி ஆளுமை திறன் இல்லை, அவர் தோல்விக்கு காரணம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க எதுவும் சொல்லல. எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லிருக்காங்க. இது தோல்வி குறித்து விசாரிக்கணும், ஆய்வு நடத்தணுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, திமுக ஆதரவு ஆட்சி அமைப்பதுன்ற அந்த எண்ணத்தை கைவிடணும். முதல்ல இருந்தது எண்ணம் அது மாதிரியான சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இது ரெண்டு தான் பாயிண்டை தவிர எடப்பாடிக்கு தலைமையை எதிர்த்தோ அல்லது தோல்விக்கு அவர்தான் காரணம் என்றோ அல்லது ஆளுமை திறன் இல்லை என்றோ இவர்கள் யாரும் போர்க்கொடி எழுப்பியதாக தெரியவில்லை. இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.